தலையின் விளை குறித்து சிந்திக்க இருக்கிறது. பொதுவாக எது போனால் ஆண்டவனுடைய அருள் கிடைக்கும்னா ஆணவம் போகணும். வாரியார் சொல்வார், ஆணவம் கண்மம் மாயை இருக்கவே கூடாது. கந்தபுராணத்தில் படித்தா தெரியும், முருகப்பெருமான் ஏன் சூரனை சம்ஹாரம் செய்தான்னா, கடைப்பல் முளைக்காத பாலகன், காற்சிலம்பு அணியாதவன், நடை பயில்பவன் ஆணவம் பேசியதுனால. அதே கந்தபுராணத்தில் பிரம்மாவை தலைகுட்டி ஏன் சிறை வைத்தான்னா, ஓம்ங்கிற பிரணவ பொருள் தெரியாதனால. இங்கே ராமாயணத்தில் ஏன் ராவணன் மாண்டு போனாங்கிறா, தான்கிற அகந்தை, அகம்பாவம், ஆணவம், காமத்தி. இடிப்பாறை இல்லாத ஏமராமன்னன் கெடுப்பார் இல்லாதும் கெடும், இடித்துரைத்த போதும் கேட்காத போது. பாண்டவர்களுடைய வீழ்ச்சிக்கு எது காரணம்? அகந்தை. ஈருக்கும் இடம் கூட இனி நான் உனக்கு தரேன்னு எல்லாத்தையும் அபகரித்து வைக்கிறது. இந்த தலைக்குள்ள அவ்வளவு கனம்.